பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. மேடம் வணக்கம். இப்ப திருமா அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இப்ப எங்களுடைய போராட்டத்திற்கு அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் ஜனநாயக சக்திகள் வரலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இப்ப இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. கூட்டணி கட்சியில் இருந்து கூட்டணியில் தனது ஒரு கோரிக்கையை வைத்து அதை நிறைவேற்ற முடியாது என்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருப்பதை விடுதலை சிறுத்தைகள் ஒப்புக்கொள்கிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை எப்படி சந்தித்தார்கள் என்றால் டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான முழு முயற்சியும் மேற்கொள்ளப்படும் என்று ஒரு உறுதிப்பாட்டையும் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அந்த உறுதி இந்த உறுதியற்ற தன்மையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இது திருமாவளவன் மதுவுக்காக போராடுகிறாரா, இல்லை என்றால் கூட்டணியில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஏறக்குறைய ஆட்சிக்கு அடுத்த ஆண்டு தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம். இதற்கு முன்னாலும் அந்த கோரிக்கைனா அவர்கள் தேர்தலை அதை ஒரு கோரிக்கையாக வைத்துத்தான் எல்லோரும் வெற்றி பெற்றார்கள். ஆக அதற்கு முன்னாலேயே அந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம். தேர்தல் நெருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்தால் அவர்களால் வெற்றி பெற முடியாது, மக்கள் இதை மிகப்பெரிய பிரச்சனையாக கையில் எடுப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர் வெளியே வருகிறார். அதில் அதிமுக என்று சொல்வதற்கு காரணம் இது கூட்டணியில் மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சூசகமாக சொல்கிறார் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி எதை எடுத்து சொல்லும் பொழுது மதவாத சக்திகளுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னா யாருமே மதவாதத்தை வைத்து கட்சி நடத்தவில்லை. இது மதுவை பற்றி பேசும்போது என் மதத்தை பற்றி பேசுகிறார் என்றும் எனக்கு தெரியவில்லை. அதனால் இது ஒரு நிலையற்ற தன்மை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறது என்பதை திருமா வெளிப்படுத்துகிறார் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். மேடம், அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அதிமுக உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் இந்த மாநாட்டில் கலந்துக்கலாம்னு சொல்றாரு. அதே நேரத்தில் மதவாத சக்திகள், சாதியவாதிய சக்திகள் அவங்களுக்கு இடமில்லைங்கிறாரு. கிட்டத்தட்ட பாஜகவினுடைய அந்த எதிர்ப்பு மனநிலையே செயல்படுறாரு. இந்த மாநாட்டுக்கும் கூட பாஜகவுக்கான ஒரு அழைப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. பாஜகவுன்னு அவரோட அழைப்பை கேட்டு ஏதோ ஏங்கி கொண்டிருப்பதை போல சொல்லாதீர்கள். பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மதுவுக்காக நாங்களும் எதிர்த்து போராடி வருகிறோம். நாங்கள் கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம், நாங்கள் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். அதனால என்ன சொல்ல போனா ஜனநாயக சக்தி என்று ஒரு பெயரை சொன்னாலே அது பாரதிய ஜனதா கட்சியை தான் ஜனநாயக சக்தி என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இவர்கள் காங்கிரஸோடு இருந்து கொண்டு 75 அவசர நிலை பிரகடனம் கொண்டு ஜனநாயகத்தின் குரல் வலை நெறித்தவர்களை கூட வைத்துக் கொண்டு எப்படி இவங்க ஜனநாயக சக்திகள் என்று சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி ஜனநாயகம் என்றால் ஒரு கட்சியில் யார் வேண்டுமானாலும் முதல்வராக வரலாம், தலைவராக வரலாம் என்பதுதான் ஜனநாயகம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த ஜனநாயகம் இல்லை. ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் மட்டும்தான் வர முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக குடியாட்சி மாதிரி மன்னராட்சி மாதிரி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டு ஜனநாயகம் என்று பேசுகிறார். இதெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அவர்கள் இந்த முரண்பட்டு நிற்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மதுவை பற்றி பேசும்போது மதம் எங்கே வருகிறது, கொள்கை என்று வரும்பொழுது டாஸ்மாக் எதிர்ப்பவர்கள் எல்லாரும் என்று சொல்வதுதானே சரியாக இருக்கும். நாங்கள் ஏதோ திருமாவளவன் ஜாதிய கட்சிகள்னு இவர் எதை அடிப்படையாக கொண்டு கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆக பல முரண்பாடுகளோடு அவரோட கோரிக்கையும் அழைப்பும் இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி மேடம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.